ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, நிறைய பேருக்கு இது ரிலேட்டபிள் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல நான் இருக்கிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க. ஓகேவா? அது ஒரு குட்டி வீடு தான் இருக்கும். அதில் பாட்டி, அதுக்கப்புறம் ஒரு அங்கிள், ஒரு ஆண்டி, ஒரு அக்கா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அந்த பாட்டியோட கடைசி காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடைசி காலம் அப்போ எங்கள் வீடு இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சந்திலேருந்து பார்த்தா அப்படியே ஸ்லாண்டிங்கில் பார்த்தா அவங்க வீடு இருக்கும். ஸோ தெரியும் நல்லா. நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க வீட்டுக்கு போய் விளையாடுவேன், அவங்க கூட நல்லா பேசுவேன், சிரித்து பேசுவேன். அன்னைக்கு ரொம்ப அவங்க எப்படி சொல்கிறது, முடியாமல் அப்படி காலெல்லாம் எழுந்துக்க முடியாமல் நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலே ஒரு விதமான பயம், கிட்ட எனக்கு பயமா இருக்கும் சின்ன வயசுலயா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து என்னை கூப்பிடுறாங்க, தூரத்துலேருந்து கூப்பிடுறாங்க. நான் பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலை அப்படின்னு சொன்னேன். சரி விடு, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு போய் பார்த்துக்கலான்னே சரி ஓகே. ஐயோ, அவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்களே, பாட்டி இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு கூப்பிட்டு வரல, அவங்களுக்கு முடியலன்னொன்னே நான் பயந்துட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. இப்படி சொல்லக்கூடாது, பட் ஜாம்பி மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அந்த டைமில் இருக்கிறப்போ. சரி ஓகே, நாளைக்கு போயிட்டு என்னென்னு பேசுவோம், அம்மா கூடயே போயிட்டு அவங்கக்கிட்ட என்னென்னு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ எனக்கு அப்படி ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா நேற்று அவங்க கூப்பிட்டப்பே போயிருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொல்கிறேம்மா, நம்ம நேற்றே போயிருந்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைடா செல்வம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப முடியல, நீ என்ன பண்ணுவ, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல அந்த ஏஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு விஷயம் எப்பயாச்சும் கில்ட்டாக ஃபீல் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப காலம் வந்து மாறவே மாறாது. அந்த கில்ட் நமக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, நம்ம அது பண்ணியிருக்கணும்ல, நம்ம ஏன் அது பண்ணல அப்படின்ற அந்த கில்ட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளேயும் நிறைய அந்த மாதிரி கில்ட் இருக்கும். ஸோ அந்த கில்ட்டெல்லாம் வந்து வச்சுட்டு உள்ளே வச்சுட்ருக்கீங்க. ஓப்பனப் ஆகி யார்கிட்டயாச்சும் பேசுங்க உங்களோட கில்ட் பற்றி. ஸோ பேசி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரியா? ஸோ லைஃப் லாங் கில்ட்டோட வாழாதீங்க. கில்ட்டோட வாழ்கிறதுக்கு அவங்ககிட்ட போய் பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசி நல்ல முடிவாடுங்க. பாய்.